அடிக்கடி சிவபுரன். ஆமா மகிழ்ச்சியாக அடிக்கடி வாங்க. ஓகே சிவன் தான் வாங்கிட்டு சரி 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 நான் பொதுவாகவே சார் நான் கொடுத்துறேன். நான் கொடுத்துறேன். அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவோம். இது வந்து பொதுவாக ஓகே ஓகே சரி ரெடி சொல்லுங்க. அவ்வளோதான். நம்ம ஐயா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படியே கிளம்பி வேண்டியதான். ரொம்ப அப்படியே கிளம்ப சொல்லிடுறேன். போயிட்டு நான் பேரளத்தில் இறங்கிக்கிறேங்க. இறங்கிட்டு அப்புறம் அப்படியே போயிட்டு அப்படியே போட்டுங்க. நிறைய 2 பேர் வந்தாங்க, 2 பேர் வந்தாங்க, 4 பேர். நம்பர் முக்கியம் இல்லை. ஒருத்தர் இருந்தால் ஆமாம் 100 பேர் இருக்குன்னு மகிழ்ச்சி அப்படித்தானுங்க ஆரம்பிச்சாரு. போட்டீங்களா? போட்டாச்சுங்க. அது கன்ஃபார்ம்டுங்க. போட்டு ப்ரோக்ராம் எல்லாம் நேற்றுக்கு நைட் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டோம். குரூப்பில் போட்டு நாளைக்கு வந்துடுங்க. 1ஆம் தேதியிலிருந்து ரெகுலராக டெய்லி வந்துடுங்க. 21, 22 கூடிய மட்டுங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னே அந்த லிஸ்ட் அனுப்பிடுங்க ஆஃபீஸுக்கு. இல்லைங்க, உங்களுக்கு இப்போ இந்த இந்த ஃபஸ்ட் வீக்லேயே வந்துடுங்க. ஃபஸ்ட் வீக் ஒரு 10ஆம் தேதிக்குள்ளேயே 10 பேருக்கு உண்டான அமௌண்ட் கட்டிடுவாங்க. அவங்களுடைய பேர், ஆமாம், லேடிஸா ஜென்ஸா அவங்க டீட்டெயில்ஸ் ரைட் ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆமாம், சாப்பாடு போக்குவரத்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதான் கரெக்டாக தான் கரெக்ட். நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டு போங்க. நம்மளால என்ன முடியும்? அதாவது நீங்கள் இருக்கிற கால வரைக்கும் எங்களுடைய ப்ரெசன்ஸ் இங்கே ஃபுல்லாக இருக்குங்க. டோட்டல் இருக்கும்.
அதனால் மாதத்தில் ஒரு 4 நாள் 2 நாள்னா ஒரு நாள் முன்னாடி வர்றோம் இருக்கிறோம், 2 நாள் கழிச்சு போகிறோம். மற்ற இந்த மாதிரி யார் வர்றாங்களோ அவங்கள வந்து வர சொல்லி நம்ம வந்து அசோசியேட் பண்ணி அவங்க வந்து ஒரு நாள் அவங்க வேறு பர்பஸ்க்கு வந்தால் கூட இங்கே வந்து 1 நாள் 2 நாள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு அட்ராக்ஷன் ஆகிடுது. இந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அப்போ அவங்க அதை போய் 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதுதான் தேவை. மகிழ்ச்சியினுடைய கருத்துக்களும் உங்களுடைய கருத்துக்களும் நம்ம காலகட்டத்தில் 96 இயர்ஸ் மகிழ்ச்சி இருந்தார். இன்னும் அதிக காலம் இருந்திருக்கலாம். மன உளைச்சல் அவருக்கே இல்லாமல் இல்லை, அவருடைய ஹெல்த் இது பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. அவருடைய போக்கிலே விட்டுருக்கலாம். இவங்க மெடிக்கல் அது இதுன்னு உள்ள போய் இது பண்ணி அப்புறம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்களுடைய பிரிவு மாமாவுடைய பிரிவு அது இதுவே வந்து ஒரு இது பாதிக்கிறது. சரி கிளம்பலாமா? இல்லை வேற எதுவும் அதாவது நான் வந்த உடனே கிளம்பலாமா? ஐயா உட்கார சொல்றாரு, நீங்க கிளம்பலாமா? நீங்க வந்த வேலை முடிஞ்சது. இப்போ ஐயா நீங்க வந்த வேலை முடிஞ்சிச்சு. ஐயா கூப்பிட்டு பக்கத்துல உட்கார சொன்னாரு, அந்த வேலை முடியலையே. நீங்க வேற ஏதாச்சும் ப்ரோக்ராம் வச்சு பாருங்க. நீங்க கூப்பிட்டீங்க அங்க கிளம்பலாமா? இன்னும் உட்காரப்பட இல்ல வேற ஏதாச்சும் நிகழ்ச்சி நீங்க உங்களுக்கு இருக்குதான்னு கேட்கறேன். வேற ஏதாச்சும் நிகழ்ச்சி இருக்குதான்னு. ஐயா கிட்ட பேசுறது பத்தி இல்ல. நீங்க ஐயா கிட்ட பேசி முடிச்சுட்டு தான் போக போறோம். என்ன இந்த இதெல்லாம் பைய கண்ட நிகழ்ச்சி நடத்துறதை பத்தி கேட்டாரு, எல்லாம் கேட்டாரு. அதெல்லாம் பேசிட்டு தான் போக போறோம். ஆமா அதான் இல்ல, அது உங்களுக்கு 2-3 நாள்ல வந்துடும். அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். அதில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு லிஸ்ட்டு பணம் வந்துருக்கு. சொன்ன 3 விஷயமும் 2-3 நாள் நான் அவரோட டிஸ்கஷன் பண்ணிட்டு அனுப்பிச்சேன். நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. நான் எது பேச இருந்தாலும் உங்களுடைய நம்பருக்கு நான் நேரடியாக தான் பேச போகிறேன். நான் சந்திக்கிறதா இருந்தாலும் உங்களை நேரடியாக தான் சந்திக்க போகிறேன். உங்களை வந்து சந்திக்க முடியாதான் கேளுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சிந்திக்கிறேன். உங்களுக்கு சந்திக்க முடியாதுன்னு சொல்கிறவங்கள்ட்ட நான் வந்து சிந்திக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் வந்து வெளியிலாம் உட்காருங்க. அப்போ நான் உங்களை சந்திக்கிறேன். புரியுதுங்களா? பொதுமக்களாக நானும் வந்து உங்களை சந்திப்பேன். புரியுதுங்களா? சிந்திப்பேன். என்ன சொல்கிறேன், நான் நேரடியாக தான் பேசுவேன். யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். எனக்கு ஐடியா கிடையாது. ஐயா சொல்லிட்டாங்க, ஐயா தான் எல்லாமே. ஐயா மற்றவங்க எது பேசினாலும் சொல்லுவேன். நீங்கள் எதுவுமே எடுத்துக்க கூடாது. அவங்க மற்றவங்க காதலே போடக்கூடாது. கரெக்டு. புரியுதுங்களா? மற்றவங்க பேசுவாங்க, ஏசுவாங்க, எல்லா நாளும் பண்ணுவாங்க. அது உனக்கு கவனம் கிடையாது. நீ நல்ல செய்ய நினைக்கிறியா? அவர் சொல்ல உனக்கு எது? நானே பேசினா பற்றி தவறாக எடுத்துக்காத. இல்லை, நான் எது வேணாலும் பேசுவேன் சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி. அப்போ நீ என்ன பேசுற, அவர் பேசுறது கேட்கலான்ட்டாரு. புரியுதுங்களா? யார் பேச அவங்க அழகிற என்ன பேசணும் அவர் மட்டும்தான் கேட்கணும். நீங்கள் நான் சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா? நான் அதே மாதிரி செய்வேன். புரியுதுங்களா? நான் அதே மாதிரி செய்வேன். நான் நேரடியாக பேசுவேன். ஏன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில வந்து விமர்சனம் வேற மாதிரி போகுது. ஒருத்தன் நல்லா இருக்குங்கிறான், ஒருத்தன் இதெல்லாம் தேவையாங்கிறான், இதெல்லாம் என்ன இதெல்லாம் நாடகங்கிறான். படத்தை பார்த்துட்டு நாடகங்கிறான், என்னெல்லாம் நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அதை நம்ம நேரடியாகவே டிக்கெட் வாங்கி பார்த்தோம்னா முடிஞ்சு வச்சு. இப்போ வந்து இல்லை, இது வந்து 1500 ரூபா. இது 3 பேர் வந்தாங்க, அவங்க கரெக்டாக இருக்கேன். இல்லை நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் கணக்கு முடிச்சேன் போயிடுச்சுங்களா? இப்போ இது வந்து இது வந்து நீங்கள் சொன்ன கணக்கு வந்துச்சுங்களா? இப்போ இதில் என்னன்னா மொத்தம் 10 பேருக்கு சொல்லிடுற விஷயத்த இது 10 பேர் வகுப்பு நடத்துறதுக்கான முன்பணமான அட்வான்ஸ் 22 10 பேருக்கு நான் வாங்கிப்பேன். அவங்கள்ட்ட நான் வாங்கிப்பேன். 10 பேருக்கு 1500 வருது. 150 ரூபான்னா ஒரு ஆளுக்கு 150 ரூபா. காலையில் ஒரு நாளைக்கு காலையில் வந்து சாயங்காலம் போகிறாங்க வருது. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு. ஐயா நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இது 5 பேர் இருக்கும். 5 பேருக்கு 5 பேருக்கு 5 பேருக்கு இப்போ சரியா அதே மாதிரி காலையில் வந்துட்டு சாயங்காலம் போகிறாங்க வருவாங்க. ஆமாம், காலையில் வருவாங்க, சாயங்காலம் வருவாங்க. அடுத்த நாளும் காலையில் வருவாங்க. 150 போட்டுருக்கோம். ஆமாம், 2 நாளைக்கு 300 ரூபா. ஆமாம்.
இப்போ இது வந்து 5 பேருக்கு 5 பேருக்கு ஃபுல்லாயிடுச்சு. 5 பேருக்கு ஃபுல்லா ஆயிடுச்சு. புரியுதுங்களா? 5 பேருக்குள்ள வந்து 50 பேருக்குள்ள அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு உங்களுக்கு தகவல் கொடுத்துறேன். இப்ப 5 பேரு ஃபுல்லா ஆயிடுச்சு. 5 பேருக்கு ஃபுல்லா ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? அதாவது இப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் வாங்கிக்கங்க, பேரும் வாங்கிக்கங்க, ஃபுட்டுக்கெல்லாம் வந்து வர்றவங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுங்க. வந்தாலும் வருந்தாலும் கொடுக்கப்பட்ட பணத்தை சோறு ஆக்கிடுங்க. நாங்க எங்க கொடுப்போம், நாங்க எங்க வேணாலும் கொடுப்போம். புரியுதுங்களா? நான் நடத்துவேன், இவர் எனக்கு நடத்துவாரு. ஆனா உங்களுக்கு பாடம் நடத்துது, கல்வி நடத்துது. நான் எப்படி வேணாலும் பாடம் நடத்துவேன். உங்களுக்கு 5 பேர் சொல்லிட்டேன். 5 பேர் வருவாங்க. 5 நாட்கள் நான் போட்டுனா நான் சும்மா சித்தருக்கு சுத்தமா எங்க உட்காந்துருக்காங்க. நான் சிவமுக நடத்துவேன். சித்தருக்கு பாடம் நடத்துறையா? வந்தா மனிதர்களுக்கு பாடம், வரலைன்னா சித்தர்களுக்கு பாடம். அடுத்து இது என்னதுன்னா இதுல 1000 பேர். இதை வச்சுக்கோங்க. இது கேளுங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு அட்வான்ஸ். இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு அட்வான்ஸ் இது 5 பேருக்கு 22. ஆமா. சப்போஸ் அந்த 5 பேர் வர இடத்துல திடீர்னு 10 பேர் ஆயிட்டாங்கன்னா போன் பண்ணி சொன்னாலே போதுமே உங்களுக்கு தகவல். இப்ப அதுக்கு வந்து இன்னும் 5 பேர் வரதுக்கான கட்டணம் இது. இதுல 5 ரூபாய் கம்மியா இருக்கு. அது நான் கொடுத்துருவாங்க. இப்ப இதுவும் 21, 22 தான் தரீங்க. 21, 22க்கு இதை தரல. தருவேன். 21 பேருக்கு கொடுத்தாச்சு. இப்ப நான் இது என்ன கணக்கு சொல்ல வரேன்னா, இவங்க கிட்ட இருந்து நான் வாங்கின ரூபாய் 4000. நீங்க அது கிடையாது. நான் சொல்லிடுறேன். அது சொல்ல வேண்டாம்னு சொல்லாதீங்க. இவங்க கிட்ட இருந்து வாங்கின தொகை நீ கொடுங்கமான்னு கேட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க இருந்தாங்க 4000 ரூபாய் கொடுங்க, உங்களுக்கு சேர்த்து நான் கொடுக்குறேன், 4000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கொடுத்தாங்க. 4000 ரூபாய் கொடுத்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த 3 பேருக்கு நான் கொடுத்துட்டேன். வகுப்புக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். இப்ப மீதியும் 1000 ரூபாய் மீறுது. என்ன பண்ணலாம்? நீங்க என்ன வச்சிருந்து சொல்லுங்க. 21 ஆமா, அது டேலி பண்ணுங்க. பண்ணிடுவோம். வகுப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவே வந்துச்சுல்ல. 5 பேருக்கு கட்டணும். இந்த 5 பேர் கொடுத்த காசை நான் வாங்கிக்கிறேன். அது வேற. சரிங்களா? சரி தானே? ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுக்குறங்கிறது இப்போ இப்பவே கொடுத்தாச்சு. அடிக்கடி வாங்க. உங்களுடைய சேவை மகத்தானது. சரி தானேங்கய்யா? ஓகே. ஓ, நான் ஃபோன் பண்றேன். மெசேஜ் பண்ண கொஞ்சம் பாருங்க. முக்கியமான விஷயத்தான் உங்களுக்கு அனுப்புவேன். நான் அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணிடுவேன். இன்னைக்கு இருக்கிறதா அன்னைக்கு இது வந்து சூடா போகல போயிடும். அவங்க லக்கேஜ் எல்லாம் வந்தது.